ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் பூரணம் பண்ணிவிட்டு ஒரு டேஸ்டான மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை 1/3 கப் எடுத்து அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே உள்ள இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு, அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது வேர்க்கடலையில் உள்ள மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லையும் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் வெல்லம் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இது மாதிரி பபுள்ஸ் வரும். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் எல்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பூரணம் ரெடி ஆயிடுச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மாவு பிசைய போகிறோம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1 கப் மாவுக்கு 1 இருந்து 1.25 கப்பு தண்ணி தேவைப்படும். நீங்கள் உங்கள் மாவுக்கு ஏற்றாப்பில் அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இந்த டைமில் நம்ம பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போது மாவு கூட நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறின மாவு எடுத்து இது மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு அதை 2 விரலையும் வச்சுக்கிட்டு இது மாதிரி ரவுண்டாக கொண்டு வரணும். மாவு பாருங்கள், நல்லா இது மாதிரி இலை மாதிரி வந்திருக்கு. இப்போ நடுவில் இதில் பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா மூடிட்டு கையை வச்சு அப்படியும் மோதகம் மாதிரி இந்த ஷேப்பில் கொண்டு வரணும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போது சின்ன ஸ்பூன் வச்சுட்டு அங்கங்கே இது மாதிரி ஒரு 4 இடத்துல இல்லாட்டி 5 இடத்துல இது மாதிரி ஷேப் கொடுத்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும். கொடுத்துட்டோம்னா அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் பண்ணிக்கலாம். இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது மாதிரி செஞ்சுட்டு உள்ளே பூரணம் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பூரணம் வெளியில் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு கையை வச்சு இது மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நைஃபால் லைட்டாக டச் பண்ணி விடணும். பண்ணிட்டோம்னா கொழுக்கட்டை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சுக்கலாம். செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதை அப்படியே ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே வாழை இலை வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் வச்சுக்கலாம்.
வாழையில் இல்லாட்டி நீங்கள் துணியில் கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிட்டோம்னா மோதகம் ரெடி ஆயிரும். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஓவன்லேயும் குங்குமப்பூ வச்சுட்டு இது மாதிரி கூட ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குங்குமப்பூ வச்சு செஞ்சது கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.